இந்த அஞ்சலி எல்லாம் எந்த அளவுக்கு கேடு கெட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் இந்த ஒரு விஷயத்த அப்படியே சும்மா விட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு நார்மலா ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாலே, அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா வெடிச்சிருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சு ஏமாத்திருக்கா அப்படின்னும்போது, கண்டிப்பா கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அடுத்ததா மிகப்பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே செய்ய போறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனா இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பல. ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்திருவா அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்போ அஞ்சலிய போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா. எதுக்காக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற? ஏற்கனவே அவ பாய்சன் குடிச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றமா வந்து விசாரிக்கும்போது, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு, "நீ குடிச்சது பாய்சனே கிடையாது. யார ஏமாத்த பார்க்குற? ஊர ஏமாத்திட்டு திரிஞ்சுட்டு இருக்கியா நீ?" அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த இடத்துல வந்து இப்ப வந்து திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இந்த அஞ்சலி. ஏன்னா உண்மை எல்லாமே நம்ம இலக்கியா கண்டுபிடிச்சுட்டாங்க இல்லையா? அதனால அடுத்ததா மகேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி, "சார் நீங்க கிளம்பி வாங்க. அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணணும். அஞ்சலிக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான அதிர்ச்சி. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்றீங்க? நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்களா? நான் இப்பவே கிளம்பி வரேன். அஞ்சலிய அரெஸ்ட் பண்றதுன்னா எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! சூப்பர் வேற லெவல்." அப்படின்ற மாரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த இடத்துல வந்து இப்ப என்ன நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து இப்போ ஏமாத்துனது தான். அதாவது அவ பாட்டுக்கு வந்து இப்ப என்ன அவ வீட்ல அப்படியே இருந்துட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து இப்ப என்ன இவ்ளோ முயற்சி பண்ணி தன்னோட வாழ்க்கைய காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பக்கம் வந்து இப்ப என்ன நின்னு இருந்தா பிரச்சனை கிடையாது. அதாவது எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போக போறோம். ஆனா இருந்தாலும் வந்து இப்ப என்ன இங்க பிளான் போட்டு தான் போகணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அஞ்சலி பிளான் போட்டு தான் வந்து இப்ப என்ன அடுத்தடுத்த விஷயங்கள அரங்கேத்திருக்கா அப்படின்னா, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவள சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி தான் போலீஸ வர வச்சு, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு குடுக்குறாங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கா. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு இப்போ வந்து அள்ளு விட்டுருச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்துட்டு, "இதுக்கு மேலலாம் உன்னலாம் சும்மா விட போறது கிடையாது அஞ்சலி. இனிமே நீ திருந்துனாலுமே கூட, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சேர்த்து வைப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கனவுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல நான் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த ஒரு விஷயத்துலருந்து தப்பிக்கவே முடியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ போலீஸ்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு குடுத்துறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி, அதுக்கப்புறம் சிந்தாமணி, இவங்க 2 பேரும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த அப்படியே விடுறதே கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஞ்சலி ஜெயிலுக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.